வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் முதியோர், கைம்பெண்கள், திருநங்கை மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் இந்த மாதம் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். இதன் மூலம் அவர்களுக்கு 3200 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டான 2025-26 ஆண்டிற்கான ஊழியர் வருங்கால வைப்பு நிதிக்கான PF வட்டி விகிதம் 8.25% நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. புழக்கத்தில் இருந்த 98.44% 2000 ரூபாய் நோட்டுகள் பெறப்பட்டதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. சென்னையில் மெட்ரோ ரயில்களில் கடந்த பிப்ரவரியில் 96 லட்சம் பேர் பயணித்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் உண்டியல் காணிக்கையாக 4,49,00,000 ரூபாய் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,25,200 ரூபாயாகவும் 1 கிராம் 15,650 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 315 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பனையூரில் இன்று தவேக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சவுதி அரேபியாவின் மெக்கா ஹஜ் புனித பயணம் சென்று அங்கு சிக்கியுள்ள தமிழ்நாடு அரசின் தலைமை காஜி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தார். அமெரிக்காவுடன் எந்தவிதமான சமரச பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட போவதில்லை என்று ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தவேகவுடன் கூட்டணி வைக்கலாமா என்பது தொடர்பாக தைலாபுரத்தில் பாமக இளைஞர்கள் மற்றும் மகளிர் உள்ளிட்ட 2ஆம் மட்ட நிர்வாகிகளிடம் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் இன்று கருத்து கேட்க உள்ளார். துபாய், ஷார்ஜா, அபுதாபி உட்பட வளைகுடா நாடுகளில் உள்ள 7 விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவில் இணைந்த நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள தன்னுடைய ஆதரவாளர்களை அக்கட்சியில் இணைக்கும் விழாவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் மதுரை அருகே வருகின்ற 7ஆம் தேதி பிரம்மாண்டமாக நடத்த ஏற்பாடுகள் செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு கிருஷ்ணகிரி, ஓசூர் உட்பட மேற்கண்ட இந்த 4 தாலுகாவிற்கு உள்ளூர் விடுமுறை இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிக போக்குவரத்து உள்ள சென்னை, டெல்லி போன்ற மெட்ரோ நகரங்களை இணைக்க 5-6வது ரயில் பாதைகளை அமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாசி மக திருவிழாவை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. துபாயில் ஹோட்டல்களில் தங்கியுள்ள சுற்றுலா பயணிகளை ஹோட்டல் நிர்வாகங்கள் வெளியேற்றக்கூடாது என்று அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. நாகை, இலங்கை இடையிலான பயணிகள் கப்பல் சேவை வருகின்ற 6ஆம் தேதி மீண்டும் தொடங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீதான தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க மாநில நிர்வாகங்களுக்கு ஒன்றிய அரசு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யா அவர்களின் அலுவலகம் மீது அதிரடி தாக்குதல் நடத்தியதாக ஈரான் அறிவித்துள்ளது. அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையில் ஈரான் தாக்குதலை தீவிரப்படுத்தியதால் மேற்கு ஆசியாவில் பதற்றம் நிலவி வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக நடந்த நிலப்பரப்பில் வாழும் பறவைகள் கணக்கெடுப்பில் 110 பறவை இனங்கள் இருப்பதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக சென்னையில் 3வது நாளாக விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் 5 ஆண்டுகளில் 960 ஏக்கர் தரிசு நிலங்கள் விளைநிலங்களாக மாற்றப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவெற்றியூர் அன்னை சிவகாமி நகரில் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட படகு குழாமையை மாநகராட்சி மேயர் பிரியா அவர்கள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். சென்னையில் 1261 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட 5367 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் 8,80,00,000 ரூபாயில் மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். தமிழக வட மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் மார்ச் மாதம் முதல் மே மாதம் வரை வெப்ப அலை அதிகரிக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னை 1000 விளக்கு மற்றும் அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்தார். மதுரைக்கு நேற்று வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 4400 கோடி ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை இன்று தொடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி பகுதிகளில் 152 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 852 குடியிருப்புகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார்.
செங்கல்பட்டு மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற திருநீர்மலை ரங்கநாத பெருமாள் சுவாமி கோவிலின் குளம் ஏப்ரல் மாதத்திற்குள் சீர் செய்யப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை ₹29.50 உயர்ந்து ஒரு சிலிண்டர் ₹1929 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்த மாற்றம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வலிமையான திறன் வாய்ந்த இளைஞர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கான அடித்தளம் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். இன்று சந்திர கிரகணத்தை ஒட்டி திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் 10 மணி நேரம் நடை அடைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் சந்திர கிரகணத்தை ஒட்டி இன்று காலை 10:30 மணி வரை மட்டுமே பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மதுரைக்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருப்பரங்குன்றம் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். துபாய், அபுதாபி மீது தொடர் ஏவுகணை தாக்குதலை நடத்துவதை பார்த்து கொண்டு அமீரகம் இனியும் சும்மா இருக்காது என்று ஈரானுக்கு UAE அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் நாட்டின் புதிய உச்ச தலைவராக அயதோலா அலிரேசா அராஃபி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். போர் பதற்றத்தில் உலக நாடுகள் வன்முறையை கைவிட வேண்டும் என்றும் போரை நிறுத்திவிட்டு மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என்றும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளுக்கான 444 விமான சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக விமான போக்குவரத்துறை அறிவித்துள்ளது. ஈரானில் தலைவர் கொல்லப்பட்டதை அடுத்து காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதிகளில் பதற்ற சூழ்நிலை நிலவுகிறது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய யூதாவின் கேடயம் தாக்குதலுக்கு பதிலடியாக மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவின் நட்பு நாடுகள் மீது ஈரான் தனது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. ஈரான் உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு தாக்குதலில் கொல்லப்பட்ட செய்தி வெளியானதை தொடர்ந்து பாகிஸ்தானின் கராச்சியில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது மக்கள் ஆக்ரோஷமாக தாக்குதல் நடத்தியுள்ளனர். புதுச்சேரியில் 2713 கோடியில் திட்டப்பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார். ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா நடத்திய கூட்டு தாக்குதலில் 85 பள்ளி சிறுமிகள் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றத்தை தொடர்ந்து துபாய், அபுதாபியை விட்டு மக்கள் வெளியேறுங்கள் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாடு முழுவதும் 14 வயது நிரம்பிய பெண்களுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் இலவச தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கான அனைத்து விமான சேவைகளும் ரத்து செய்யப்படுவதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.